இப்போ தேமுதிகவை அந்த காலேஜ் இது பண்ண முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இவர் பிடிச்சி கட்சியில தேமுதிகவை உள்ள சேர்த்ததுனாலதான் திமுகவுடைய தோல்விக்கு மிகப்பெரிய காரணம். அவங்களுக்கு கொடுத்ததுனால கம்யூனிஸ்டுகள்ல இருந்து எல்லாருக்கும் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி போகாம கொஞ்சம் நிதானமா போகிறார்களோ என்பது, அவர்களோடு மோதுவதற்கும் இபிஎஸ் பயந்துட்டு தான் இந்த ஆக்ஷன் எடுக்காம இருக்காரோன்னும் பயமா இருக்கு. ஸோ கண்டிப்பாக அனைத்து வழக்குகளையும் நான் தான் சொல்லணேன், விஜய்க்கு பட் விஜய் இவர் பேர்ல போடுவாருங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னும் சொல்ல போனால் விஜயுடைய இது நோக்கம் ஆம் ஆத்மி கட்சியும் சத்தீஸ்கர்லயும் பண்ணது என்னன்னா பிரைவேடைசேஷன் ஆஃப் டாஸ்மாக். அதாவது இது ஜெயலலிதா எம்ஜிஆர் 84, 88 ஆட்சியின் போது முழுமையாக சாராயத்தை இது வழியா பண்ணாங்க. பட் கருணாநிதி பிரைவேடைஸ் பண்ணார். அதன் பிறகு டாஸ்மாக் என்பதையும், அது மாத்திரம் இல்ல, 89, 96 அந்த 91 காலகட்டத்தில் அந்த 1.5 வருஷத்துல ராமச்சந்திரா மெடிக்கல் கல்லூரியையும் நேஷனலைஸ் பண்ணி தமிழ்நாடு மெடிக்கல் ஏதோ போட்டு தாமரைன்னு பேர் வரா மாதிரி, பில்டிங் மேல இருந்து பார்த்தால் எம்ஜிஆர்னு வரா மாதிரி பண்ணியிருந்தார். அதையும் மாற்றப்பட்டதும். ஸோ அதன் பிறகு உடையார் முழுமையாக அவர் ஒரு குழுவை வைத்துக்கொண்டு தமிழகத்தின் மிகப்பெரிய இது லீகல் பிரெயின்ஸை வச்சு இந்த டாஸ்மாக் சட்டத்தை உருவாக்கினார். அதே போல ட்ரஸ்டுகளை அரசால் எடுக்க முடியாதுங்கிற சட்டங்களை உருவாக்கினார்.